ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கோல்ஸ் ஹைடெக் லேபில் ஒர்க் பண்ணக்கூடிய ஏஸ்க்கு ஒரு ஹாப்பி நியூஸ் என்ன அப்படின்னாக்க அக்டோபர் மந்த்லேருந்து நம்ம சேலரியில் சேஞ்சஸ் இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன சேஞ்ச் அப்படின்னாக்க ஒரு 2000 ருபீஸ் நமக்கு இன்க்ரீஸ் பண்ணி தரப்போகிறதா இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஸோ இதை யார் டிசைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுடைய இளம்பகவத் ஐஏஎஸ் சார் இல்லம் தேடி கல்வியுடைய ஸ்பெஷல் ஆஃபீஸர் அவங்க இந்த மாதிரி சொல்லி முடிவு பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு அக்டோபர் மந்த்லேருந்து இதை நம்மளுடைய சேலரி இன்க்ரீஸ் ஆகிறத நம்ம பார்க்கலாம் நம்மளுடைய அக்கௌண்ட்ஸில். ஸோ இப்போது நம்ம நிறைய பேருக்கு கிரெடிட் ஆகிருக்கு நம்மளுடைய சேலரி அமௌண்ட். ஸோ இது நம்மளுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்மள்ட்டேருந்து கரெக்டாக வாங்கி அது இஎஸ்ஐ பிஎஃப் எல்லாத்துக்கும் தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கி அதை வெரிஃபை பண்ணுறதுக்கு தான் இவ்வளோ டைம் ஆயிருக்கு. பட் இது இந்த லேட்டு இதுக்கு தான் காரணம். பட் இனிமேல் வரக்கூடிய அமௌண்ட்டெல்லாம் கரெக்டாக ஆன் டேட்டில் 7th வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னாக்கா செப்டம்பர் மந்த் வரைக்கும் நமக்கு இந்த சேல்ரி மெயின்டைன் ஆகும். அதுக்கப்புறமா 2000 ருபீஸ் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லோரும் டிஸ்டன்ஸ் எல்லாம் ரொம்ப தூரம் இருக்குது அப்படின்னு சொல்லி டிஸ்டன்ஸ் ரொம்ப தூரம் இருக்குது மேப்பிங் பண்ண ப்ரைமரி ஸ்கூல்ஸ் ஒரு நாளைக்கு ஒரு ஸ்கூல் தான் அட்டன் பண்ணலாம். சில பேருக்கு 6, 7 சில பேருக்கு 10 வரைக்கும் கூட இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. ஸ்கூலுடைய அளவு பார்த்தோம் அப்படின்னாக்க 10 ஸ்கூல் வரைக்கும் ஒரு ஏஐ 10+ ஒரு ஹப் மெயின் ஸ்கூல் பார்க்குற மாதிரியெல்லாம் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. ஸோ அதுபோல் இந்த ப்ராப்ளம்க்கெல்லாம் இப்போ கொஞ்சம் நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் இந்த ஒரு 2000 இன்க்ரீஸ் ஆகிறது. ஸோ சில பேர் இது நம்ம டெய்லி போகணும் அப்படின்ற ப்ராப்ளம்லாம் டெய்லி நான் ஒரு ஸ்கூல் போயிட்டு திரும்பவும் நான் அந்த ஹப் ஸ்கூலுக்கெல்லாம் போக முடியாதுங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ இதுக்கெல்லாம் இந்த சேலரி இன்க்ரீஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் நம்ம என்னைக்கு ஒர்க்குக்கு போகணும் இல்லை யார்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு போகலாம், இன்றைக்கி இந்த ஸ்கூல் போனால் போதும் ஒரு ஸ்கூல் ஒர்க் பண்ணலாம், இல்லை வீக்லி ஒன்ஸ் ஒரு அந்த நமக்கு கொடுத்துருக்க ஸ்கூலில் ஒரு நாள் நம்ம போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைம் டேபிள் வந்தாலும் நமக்கு இன்னமும் நம்மளுடைய ஒர்க் பண்ணுறதுக்கு பெட்டராக இருக்கும். ஏன் அப்படின்னாக்கா திடீர்னு ஒரு ஸ்கூல் போகிறது அப்புறம் திரும்ப நம்ம இந்த ஸ்கூலுக்கு வர்றதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். ஸோ அதுக்கும் ஒரு டைம் டேபிள் வந்துருச்சு அப்படின்னா ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஏஐஸ் எல்லாம் விருப்பப்படுறாங்க. இதுவும் பின்னால் மாறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மாற்றம் மட்டுமே மாறாதது, நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ இந்த 2000 அமௌண்ட் அப்படிங்கிறது நம்மளுடைய இந்த 9700 அதாவது நம்ம டேக் ஹோம் அமௌண்ட்டில் ஆட் ஆக போதா இல்லை இப்போ நம்மளுடைய ஓவரால் பிஎஃப் இஎஸ்ஐ எல்லாமே சேர்த்து அதுக்கான சார்ஜஸ் எல்லாமே சேர்த்து அதில் ஒரு 2000 பிஎஃப் இஎஸ்ஐ அமௌண்ட்லாம் சேஞ்ச் ஆக போதா இல்லை டேக் ஹோம் 2000 ஆட் ஆக போதா அப்படிங்கிறது கிளியராக நமக்கு தெரியல. ஸோ அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எப்போ வருதோ அப்போ உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ நம்ம எல்லோரும் நமக்கு இன்னொன்று பெட்டராக இப்போ இந்த சேஞ்ச் இல்லாமல் டைம் டேபிள் இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறதும் ஒரு வேலிட் பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ நம்ம அதுவும் சேஞ்ச் ஆகுதா என்னன்றது பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.